ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி செம்ம கிராஷ் இன்னைக்கு. ஸோ அரௌண்ட் 6 to 7% கிட்ட எனக்கு வந்து நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. ஸோ அக்ராஸ் ஆல் த செக்டர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி செல் ஆஃப் இன்னைக்கு. ஸோ இதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று எக்ஸிட் போலில் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நேற்று ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நேற்று ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எலெக்ஷன் கவுண்டிங் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் மெஜாரிட்டி ஃபார்ம் ஆகுதுனால பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸிட் ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இன்னைக்கு ஓட்டிங் ரிசல்ட் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹியூஜ் செல் ஆஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய ரெட் கேண்டில். ஸோ அரௌண்டு 1500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 5.9% கிட்ட வந்து மைனஸ்லேருந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நேற்று என்னென்ன செக்டர்லாம் நேற்று வந்து கேப் அப் அண்டு ஹியூஜ் பைக் ப்ரெஷரில் இருந்துச்சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே செல் ஆஃப். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ செக்டார் அண்டு எனர்ஜி. ஸோ இது ரெண்டு தான் வந்து நேற்று வந்து எக்ஸிட் போட் ரிசல்ட்னால வந்து ரெண்டு செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்டார் வந்து ஆப்போசிட்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி செல் ஆஃப். ஸோ பிஎஸ்யூ எனர்ஜி ப்ளஸ் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு டவுன் பார்த்தீங்கன்னா. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று எக்ஸிட் போட் ரிசல்ட்னால கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு சஸ்டன் ஆகிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரிசல்ட்னால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் ப்ரோக் ஆகிட்டு ஸோ இங்கே வரைக்கும் வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிஃப்டி வந்து ஸோ இங்கே ஒரு சேனல் பேட்டர்ன் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆகிட்டு ஸோ ஒரு லிட்டில் ரெக்கவரி நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இருக்க இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். ஸோ 200 EMA வச்சு பார்க்கும்போது ஸோ 200 EMAயில் ஒரு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஏ சப்போர்ட். ஸோ ஆர்எஸ்ஏல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைவர்ஜன்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குல்ல. ஸோ ஆர்எஸ்ஏல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த 3 சப்போர்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேலே வந்து டவுன்ஃபால் நம்ம இருக்கிற சான்ஸ் கம்மி தான். ஸோ இதுக்கு மேலே ரெக்கவரி நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆகுதுமே நல்ல செல் ஆஃப். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல் ஆன் எவ்ரி ரைஸ் தான் இன்னைக்கு ட்ரெண்டு. ஸோ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா டே லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8% கிட்ட. ஸோ 1866 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு டவுன்ஃபால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12:30 அப்புறம் நல்ல ரிகவரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு டே லோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு மூவ்மெண்ட் இன்னைக்கு. ஸோ ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்து இன்னைக்கு டேயோட நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி ஃபார்ம் ஆகல. ஸோ அதனால் வந்து ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொலிஷன் கவர்மெண்ட்னா வந்து அதோட அலைஸ் கிட்ட டைப் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிஜேபி வந்து பவருக்கு வரணும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டுக்கு அதுக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அதான் இன்னைக்கு ஹியூஜ் செல் ஆஃப் இன்னைக்கு மார்க்கெட்டில். ஸோ நம்ம ஒரு மல்டிபிள் சப்போஸ் இங்கே எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஸோ அப்கமிங் டேஸில் வந்து நிஃப்டி ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸை நான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா வந்து இதுதான் நல்ல டைம். ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் ஆட் பண்ணதுக்கு இது ஒரு நல்ல டைம்.